நம்ம பட்டு சாரீலாம் பிடிச்ச கலர்ல பார்த்து, பார்த்து ஆசையா வாங்குவோம். அதுக்கான ப்ளவுஸையும் அதிக அளவு காசு குடுத்து இந்த மாரி டிசைன் பண்ணி தைப்போம். இது 1 முறை இல்ல 2 முறை போட்டாலே போதும். என்னதான் காய வச்சு மடிச்சு எடுத்து வச்சாலும், ஆர்ம்பிட்ல வேர்வை படிஞ்சு இந்த மாதிரி கரை தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல இது கிழியவும் ஆரம்பிக்கும். நான் இந்த ப்ளவுஸ்க்கு எல்லாமே லைனிங் போடாம ப்ளவுஸ் பிட்டு தான் போட்டு தச்சிருக்கேன். அப்பவுமே எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, மீஷோல இந்த மாதிரி ஸ்வெட் பேட் கிடைச்சதுங்க. இது 10 பீஸ் இருக்கும். இது கூடவே க்ளோத்திங் டேப்பும் 30 பீஸ் வந்திருக்கு. இது 2ம் காம்போவா சேர்ந்து ₹91 தான். இந்த பேடுக்கு பின்னாடி ஸ்டிக்கர் இருக்கு. அத எடுத்துட்டு, அகலமா இருக்கிற பகுதி நம்மளுக்கு முன்பக்கமாவும், கொஞ்சம் சின்னதா இருக்கிற பகுதி கைக்கு உள்பக்கமாவும் போற மாரி ஒட்டிட்டு, எப்பவும் போல நம்ம ப்ளவுஸ வியர் பண்ணிக்கலாம். இது நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கு. வேர்வைய அப்சர்வ் பண்ணுது. ஸ்மெல் வராமயும் தடுக்குது. ஒரு சிலருக்கு சாரி கட்டும்போது முன்பக்கம் ஃப்ளீட் நிக்காம நழுவிட்டே இருக்கும். அதுக்காக இந்த ஸ்டிக்கர் வாங்கி வச்சுட்டீங்கன்னா, இத ஒட்டிட்டு ஃப்ளீட் பண்ணும்போது நல்லா அழகாவும், நேர்த்தியாவும் இருக்கும். பட்டு சாரி வியர் பண்றதுக்கு இந்த 2 ப்ராடக்ட்டுமே ஒர்த்து தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.